தர்மயாதீனம் புலவர், அனைத்துலக சைவ சித்தாந்த ஆராய்ச்சி நிறுவனத்தினுடைய இயக்குனர், எங்களுடைய அன்பு ஆசிரியர் ஐயா முனைவர் பேராசிரியர் அருணை பாலராவையன் ஐயா அவர்களை பொன்னுலகு பெறுதல் என்ற தலைப்பிலே உரையாற்ற வருமாறு அன்போடு அழைக்கிறோம். நமச்சிவாய வாழ்க, நாளந்தாள் வாழ்க, இமைப்பொழுதும் இந்நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. அருளுருவாக நமக்கெல்லாம் தர்மயாதீன ஞானபீடத்தில் எழுந்தருளி அருளாசி வழங்குகின்ற நட்சத்திர குருமணி ஸ்ரீலஸ்ரீ குருமகா சன்னிதானத்தின் திருப்படி கமலங்களை நான் மனமொழிமைகளால் முதலில் வழங்கிக் கொள்கின்றேன். 5 ஆண்டுகளாக சேக்கிழாருடைய திருத்தொண்டர் புராணத்தை சிறப்பாக நிகழ்த்தி இன்று நிறைவு வகுப்பை காணுகின்ற என்னுடைய அன்பிற்கினிய பெருந்தகை சிவபிதன் ஐயா அவர்களை நான் வணங்கிக் கொள்கின்றேன். வரவேற்புரை நல்கிய தம்பிரான் சுவாமிகளுடைய திருவடிகளையும் நான் வணங்கிக் கொள்கின்றேன். எனக்கு பின்னாலே பேச இருக்கின்ற என்னுடைய பேராசிரியர் பிரபாகரமூர்த்தி அவர்களுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். அரங்கத்திலே அமர்ந்திருக்கின்ற சிவனைச் செல்வர்களே, தாய்மார்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனங்கனித வணக்கம். சேக்கிழாருடைய பெரிய புராணத்தை பதிக வழியிலே நோக்கி இன்று நூலாக்கம் செய்திருக்கிறார் நம்முடைய சிவஜீவன் ஐயா அவர்கள். என்னுடைய அணிந்துரை அவர்கள் கேட்டபொழுது நான் ஒரு குறிப்பை அதிலே எழுதியிருக்கிறேன். என்னுடைய முனைவர் பட்ட ஆய்வுக்கு சைவத்தில் தான் செய்ய வேண்டும், திருமுறையில் தான் செய்ய வேண்டும் என்பது என்னுடைய எண்ணம். என்னுடைய தந்தையாரை கேட்டபொழுது அவர்கள் ஒரு தலைப்பு சொன்னார்கள். சேக்கிழார் நோக்கில் திருப்பதிகங்கள் என்ற தலைப்பிலே நீ முனைவர் பட்டம் செய்தால் சேக்கிழாரையும் விரிவாக நீ சொல்லலாம், திருமுறை நுட்பங்களையும் நீ சொல்லலாம் என்றவர்கள் எனக்கு ஆணை தந்து அந்த தலைப்பிலே 2 ஆண்டு காலம் நான் முனைவரட்டாய்வுக்கு கருத்துக்களை எல்லாம் எழுதி கொண்டு வந்திருந்தேன். என்னுடைய தவக்குறையோ அல்லது சிவதீபந்தான் அதை செய்ய வேண்டும் என்ற நோக்கமோ தெரியவில்லை. அந்த தலைப்பிலே என்னாலே முனைவர் பட்ட ஆய்வை தொடர முடியவில்லை. அதற்கு பல காரணங்கள், அது நான் காரணம் அல்ல, பல காரணங்கள். அதனால் வேறொரு மேற்பார்வையிடத்தில் நான் சென்று இந்த தலைப்பை சொன்னபொழுது அவருடைய நெருங்கிய நண்பர் தான் பல்கலைக்கழகத்திலே பேராசிரியராக இருந்தார். அவர் இந்த தலைப்பே அவருக்கு புரியல. காரணம், சமயப்பற்று அவர் அதிகம் இல்லாதவர். அதனால் அவர் என்ன சொன்னார், நீங்கள் இதை கொஞ்சம் தலைப்பை மாற்றிக்கொண்டால் நான் உங்களுக்கு முனைவர் பட்டத்திற்கு இடம் தருகிறேன் என்று அவர்கள் சொன்னார். நான் சொன்னேன், சேக்கிழார் என்ற தலைப்பை நான் மாற்ற மாட்டேன், அதை மாற்றி எனக்கு பட்டம் வரும்னா அது எனக்கு அவசியம் இல்லை. எனவே அதே தலைப்பிலே ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள். என்னுடைய நண்பர் அவர், எனவே உரிமையோடு நான் கேட்டேன். அப்போ அவர் என்ன சொன்னார், சேக்கிழார் ஒரு தமிழ் உணர்வாளர் என்று செய்யுங்க என்று சொன்னார். என்றால் சேக்கிழாரை சமய உலகம்தான் நன்றாக அறிந்திருக்கிறது, தமிழ் உலகம் நன்றாக அறிந்திருக்கவில்லை என்பதாலே நீங்கள் அவர்களுடைய தமிழ் உணர்வை முன்னிறுத்தி செய்யுங்கள் என்ற பொழுது அது ஒரு சிறந்த தலைப்பாக எனக்கு பட்டது. அது மட்டுமல்ல, அதே தலைப்பிலே நம்முடைய கருத்தையும் சேர்த்து சொல்லலாம், திருமுறைகளுக்கு உரை எழுதியவர் என்ற முறையிலே நம்முடைய கருத்தையும் சொல்லலாம் என்ற அந்த தலைப்பிலே நான் செய்து முடித்தேன். அதில் பல செய்திகள், நான் என்ன தலைப்பிலே செய்தேன் என்பது சிவதீவனுக்கு தெரியாது. ஆனால் சேக்கிழாரை பார்க்கிற பொழுதே அவருடைய உரை நலம், காப்பிய போக்கு, பதிகத்தினுடைய விளக்கங்கள் எல்லாம், முக்கியமாக திருப்பாசுரம் போன்ற பகுதியெல்லாம் அவர் விளக்குவதை பார்க்கிற பொழுது பதிகத்தினுடைய பெருவழி விளக்கத்தை சேக்கிழார் மூலமாக சொல்லலாம் என்றுதான் அவர்கள் தொடங்கி இருக்கிறார்கள். இன்னும் அந்த நூல் முற்றிலும் முடியவில்லை. காரணம்,
125 பக்கம்தான் என்னிடத்தில் கொடுத்தார்கள். இன்னும் நிறைய இருக்கிறது. அந்த புத்தகம் இப்பொழுது வெளியாக இருக்கிறது. அரிய கருத்துக்களை அவர் சொல்லியிருக்கிறார். யாரும் பார்க்காத ஒரு பார்வையிலே அவர் சொல்லியிருக்கிறார் என்பது நமக்கெல்லாம் ஒரு மகிழ்ச்சியான ஒரு செய்தி. காரணம் என்ன என்றால், சேக்கிழாருடைய நூல் பொதுவாக வரலாற்றை சொன்னாலும் பல பதிகங்களுக்கு அவர் நுட்பமாக உரை எழுதுகிறார். சுந்தர பெருமான் பாடிய இவரலால் இல்லையோ பிரானார் என்று வருது. இவரலாது இல்லையோ பிரானார் என்றால் இவரை விட வேறு பிரான் தலைவன் இல்லையா என்றுதான் அர்த்தம். அப்படி பாடுவாங்களா அவங்க? சைவத்திலே ஊறி பரம்பொருளாக பெருமானை கொண்ட நம்முடைய அருளாளர்கள் இவரில்லாமல் வேறு அடியார்கள் சிவன் பெருமான் உண்டு என்று சொல்வார்களா? அதனால் சேக்கிழார் என்ன செய்கிறார், அந்த வரிக்கு ரொம்ப அழகாக இவரலாது இல்லை, அந்த ஓ என்பதை எடுத்துடுறார். இவரலாது இல்லையோ பிரானார்னு சொன்னால் தான் நம்முடைய கருத்து வரும். இவரலாது இல்லை பிரான், ஓ என்றால் அது அசை என்று வைத்து ஒரு வியப்புக்குரிய ஒரு அசை, இவரை காட்டிலும் ஒரு பிரான் இல்லை என்ற வியப்புக்குரிய அசையாக அதை சேக்கிழார் மாற்றுகிறார். இது ஒரு இடம் நான் சொல்கிறேன். இது மாதிரி பல இடங்கள் எனக்கு கொடுத்துருக்க தலைப்புக்கு சம்பந்தம் இல்லை இருந்தாலும் சேக்கிழாருடைய நோக்கிலே பதிகத்தை வழி கண்டதாலே பல இடங்கள் இதுபோல் நுட்பமாக சொல்லுகிறார். அந்தியுள் மந்திரம் அஞ்செழுத்துமே என்று வரும். ஞானசம்பந்தர் அந்தியுள் மந்திரம் அஞ்செழுத்துமே என்றார். காலை மாலை சந்தியிலே அஞ்செழுத்து சொல்லி சந்தியானுஷ்டானம் செய்ய வேண்டும் என்ற அந்த கருத்தைத்தான் பஞ்சாட்சரத்தை ஓது சந்தியாவந்தனம் செய்ய வேண்டும் என்று தான் அந்த அடி சொல்லுகிறது. ஆனால் சேக்கிழார் என்ன சொல்கிறார், அந்தியினுள் என்று ஒரு இன் என்ற சாரியை சேர்த்து உள் என்றால் உள்குதல், தியானித்தல். எனவே அந்தியிலும் காலையிலும் தியானிக்கின்ற மந்திரம் அஞ்செழுத்து. அது சந்தியாவந்தன மந்திரமாக இருக்கலாம். ஆனால் காலையும் மாலையும் சைவலாக இருக்கின்ற நாம் எல்லாம் தியான மந்திரமாக அது இருக்கிறது என்று அந்தியினுள் மந்திரம் அஞ்செழுத்துமே என்று சொல்லுகிறார். என்றால் இதுபோல் ஒவ்வொரு வரியில் நீங்கள் பார்க்கிற பொழுதே அவருடைய நுட்பம் எல்லாம் தெரியும். சேக்கிழாரை பற்றி சித்தாந்த ஞானமானவர்கள் காஞ்சிபுரத்தில் பேசுகிறார்கள். முத்தீஸ்வரன் கோயிலில் பேசுகிறாங்க. காஞ்சிபுரத்தில் இப்போ சிறிய புலவர்கள்லாம் இருந்தாங்க. தந்தையாரும் அங்கே உட்கார்ந்திருந்தார்கள். அவர் என்ன சொன்னார், சேக்கிழாரை பற்றி நுட்பமாக சொல்லுகின்ற அருணையார் முன்னே உட்கார்ந்திருக்கிறார். நான் அவருக்கு முன்னால் என்ன நான் பேசுவது என்று ரொம்ப அடக்கமாக சொல்லிவிட்டு சேக்கிழாருடைய வாக்கையே அவர் சொன்னார். திருவாரூர் பெருமையெல்லாம் சொல்லுகின்ற சேக்கிழார் செல்லும் ஓசை திருப்பதிகங்கள் கிள்ளை பாடுவ கேட்பன பூவைகள் என்று சொல்கிறார். ரொம்ப வித்தியாசமாக சொல்கிறார். அதில் என்ன வித்தியாசம்னா, கிள்ளை பேசுமே தவிர பாடாது. ஆனால் திருவாரூரிலே திருப்பதிகங்கள் எல்லாம் நிறைய பாடுகிறார்கள். பாடிக்கொண்டே இருப்பதாலே பாடாத ஒரு கிளி கூட, பேசாத ஒரு கிளி கூட பாடுகிறது என்று தெள்ளும் ஓசை திருப்பதிகங்கள் கிள்ளை பாடுவ அதை கேட்பது எது என்றால் பூவைகள் என்கிறார். பூவை என்றால் அந்த காலத்தில் இருந்த ஒரு பறவை, அன்னம் போல் இருந்து மறைந்து போன ஒரு பறவை. அது அதனுடைய சிறப்பு என்ன என்றால் அது பேசவும் வல்லது, பாடவும் வல்லது. கிளி சொல்லிக் கொடுத்தால் பேசும், குயில் தானாக பாடும். ஆனால் பூவை என்பது பேசவும் வல்லது, பாடவும் வல்லது. என என்ன சொன்னார், நான் இப்பொழுது கிள்ளை போல பேசுகிறேன். சித்தாந்த ஞானவர் என்ன சொன்னார், நான் கிள்ளை போல பேசுகிறேன், கேட்பன பூவை போல அருணையார் உட்கார்ந்திருக்கிறார் என்றால் எவ்வளவு அடக்கம் அவருக்கு, எவ்வளவு பெரியவர். சேக்கிழாருடைய அடக்கம் சேக்கிழாரை சொல்லுகிற பொழுது வரணும் இல்லையா, அதை செய்திருக்கிறார் என்று பார்க்கிறோம். சைவத்தினுடைய அடிப்படையே என்ன என்றால் பாடினாலே அடியாருக்கு அடியனாவேன் என்று பாடினார் இல்லையா. சுந்தர பெருமான் கதாநாயகராவித்து சொல்ல இந்த திருத்தொண்டர் புராணத்தில் அது மிக முக்கியமான ஒரு இடம். சுந்தருடைய வாழ்க்கையிலே ஏன் இங்கே அவதாரம் செய்கிறார் என்பதற்கு என்ன காரணம் சொல்லுகிறார் சேக்கிழார் என்றால், தீதிலா திருத்தொண்டத் தொகை தர போதுவார். திருத்தொண்டத் தொகை தருவதற்காகத்தான் பெருமான் அவரை அவதாரம் செய்ய வைக்கிறான் என்று பாடுகிறார். அப்போ அடியாருக்கு அடியனாக இருக்கிற ஒரு விஷயத்தை சொல்ல வேண்டும். குருலிங்க சங்கமம் என்று சுவாமிகள் சொன்னார்கள் அல்லவா, அந்த சங்கம வழிபாட்டை
விளக்குவதற்காகவும் விரிவாக்குவதற்காகவும் சுந்தர பெருமான் அவதரிக்கிறார் என்று பார்க்கிறோம். நமக்கு தெரியும், தேவாசிரி மண்டபத்திலே சென்று அவர் தில்லைவாழ்ந்ததுக்கு அடியார்க்கும் அடி என்ற பாடுகின்ற அந்த பதிகம் நமக்கு தெரியும். அப்பா ஒரு குறிப்பில் 7ஆம் திருமுறை உரையில் எழுதுகிறார்கள். ஒவ்வொரு பதிகத்தினும் அந்த பாட்டினுடைய முடிவிலே அந்த பதிகத்தில் ஆரூரன் ஆரூரில் அம்மானுக்கு ஆளே என்று வருகிறது. பொதுவாக மகுடம் போல ஆரூரன் ஆரூரன் அம்மானுக்கு ஆளே என்று தான் பாடுறார். ஆனால் அதுக்கு முன்னே என்ன இருக்கிறது, அடியார்க்கடியேன் அடியார்க்கடியேன் அடியார்க்கடியேன்னு சொல்லிட்டு, இப்போ உதாரணமாக அல்லிமன் முல்லையந்தார் அமரதிக்கு அடியேன்னு சொல்லிட்டு ஆரூரன் ஆரூரில் அம்மானுக்கு ஆளே, அப்பாலும் அடிச்சார்ந்தார் அடியார்க்கும் அடியேன் ஆரூரன் ஆரூரில் அம்மானுக்கு ஆளே என்று கடைசி வரியிருப்பதனால அது என்ன விளக்கம் என்றால், யாருக்காக அந்த பதிகம் வந்தது என்றால் விரல்மீண்டனுக்காக தான் வந்தது. அடியாரை வணங்காமல் போகிறாரே என்ற கோபத்தில் தானே புறகு என்று சொன்னார் விரல்மிண்டர். அதனால் பெருமா என்ன சொல்கிறார், முதல்ல அவங்கள பாட்டு வாப்பா, அடியாரை பாடிட்டு வா என்று சொல்கிற பொழுது அடியாரை பாடுகிறார். அடியாரை பாடிவிட்டு என்ன சொல்கிறார், நான் முதல்ல அடியாருக்கு அடியேன். அதான விரல்மிண்டருடைய கொள்கை. சிவன் கோயிலுக்கு சென்றால் வேறு யாரையும் வணங்கக்கூடாது என்பது நம்முடைய மரபு, சைவ மரபிலே யாரையும் அங்கே கோயிலுக்குள்ளே வணங்கக்கூடாது. ஆனால் விரல்மிண்டர் சொல்கிறார், கோயிலுக்கு சென்றால் முதல்ல சிவனடியார் இருந்தால் அவங்கள வணங்குங்க, அப்புறம் சிவனை வணங்குங்க என்று அவருடைய கொள்கை. அது அவருடைய கொள்கை. அது நம்ம தப்பு சொல்ல முடியாது. அதை பெருமான் ஏற்றுக்கிறான். சிவனடியாரை முதல்ல வணங்குறது தான் அவருடைய கொள்கை. எனவே என்ன செய்தார், திருத்தொண்ட தொகையில் அடியாருக்கு அடியேன் அடியாருக்கு அடியேன் என்று சொல்லி நான் சிவனடியாருக்கு அடியேன் என்று முதல்ல விரல்மிண்டரை சமாதானம் செய்துவிட்டு, அது மட்டுமல்ல ஆரூரன் நீங்கள் சொல்வது போல ஆரூரனாக இருக்கிற அவனுக்கும் நான் அடிமைதான் என்று ஆரூரனை முன்னிறுத்த வேண்டிய அந்த பதிகத்தில் அடியார்களை முன்னிறுத்தி அடியார்களுக்கு நான் அடியேன், அதற்கு பின்னால் நான் சிவனுக்கு அடியேன் என்று ஒரு மாற்றத்தை செய்திருக்கிறார். அந்த மாற்றத்தினுடைய பெருமையெல்லாம் திருத்தொண்ட தொகையிலே சொல்லப்படுகிறது என்று பார்க்கிறோம். சேக்கிழார் எனக்கு பொன்னுலகம்ன்றதுனால அது குறிப்பு சொல்ல வேண்டியதாக இருக்கிறது. சேக்கிழார் ஞானசம்பந்த பெருமானைத்தான் தலைவராக வைக்க வேண்டும் என்று எண்ணியிருக்கிறார் என்றால் அவர்தான் முதற்குறவர். ஆனால் அவருடைய வாழ்க்கை முறையிலே அவரை காப்பிய தலைவனாகவோ புராணத் தலைவனாகவோ வைக்க முடியலை. ஆனால் அவர் என்ன செய்ய, அவருடைய புலமை நயமாக, அது மட்டுமல்ல சுந்தருடைய பதிகத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாவற்றுக்கும் சரியான அகச்சான்று இருக்கிறது. என்றால் பதிகப்பிரிவுடைய அதெல்லாம் அவர் எழுதுகிறார் சிவதீபன். எல்லாவற்றையும் பதிகத்தினுடைய சார்பிலே வைத்துத்தான் அந்த காப்பியத்தை எழுதுகிறார். ஞானசம்பந்த பெருமான் சமணர்களை பாவிகாள் என்று சொல்வதாக சொல்கிறார் சேக்கிழார். பாவிகாள் என்று சேக்கிழார் சொல்லலை. அந்த மாதிரி எங்கேயாவது சொல்லியிருக்கிறார் ஞானசம்பந்தம் பார்த்தீங்கன்னா, மறைவழக்கமில்லாத மாபாவிகள் இல்லையா, மறைவழக்கமில்லாத மாபாவிகள் என்று ஞானசம்பந்தர் சொல்லுகிறார். தேவாரத்தில் வருது இல்லையா. எனவே ஞானசம்பந்தர் பாவிகள் சொல்லுகிறார் அல்லவா, எனவே அது சரியான ஒரு இடத்துல போடலாம் என்று அந்த அமரர்களை பார்த்து சொல்லுகிறார் ஞானசம்பந்தர் என்று வைக்கிறார். அதுபோல நிறைய சான்றுகள் தேவைப்படுகிறது சேக்கிழாருக்கு. அதுக்கு நிறைய சான்றுகள் தேவைப்படுகின்ற பதிகம் எல்லாம் சுந்தருடைய பதிகம்தான். தொடக்கத்தில் இருந்து அற்புதப்பட ஆவணம் காட்டி அடியனாய் என்னை ஆண்டு கொண்டு ஆளது கொண்டன்னு பாடுறார். எனவே அவர் ஆண்டு கொண்டதற்கு முன்னாலே ஒரு பழைய ஓலையை காட்டுகிறார். அற்புத ஆவணம் கூட சொல்ல, அற்புத பழ ஆவணம் காட்டி என்னை ஆண்டு கொண்டார் என்று சொல்கிறான்னு பார்க்கிறோம். அதே போல் கடைசியில் வருகின்றவை, அதுதான் இன்றைக்கி கொடுத்துருக்கிற தலைப்பு. பொன்னுலகம் பெறுவது என்றால் மண்ணுலகிலே வந்தவர்களெல்லாம் வாழ்த்தி பெருமானை விரும்பினால் பொன்னுலகம் பெறலாம் என்ற அந்த பாடலை சொல்லுகிறார். தானனை முன்படைத்தான் என்ற பாடலும் அகச்சான்றாக பெருமான் வெள்ளானை தந்திருக்கிறான், வெள்ளானை மேலே ஏறி செல்லுகிறார் என்பதற்கு சான்றாக ஒவ்வொரு பாட்டையும் பதிகத்திலே சொல்லுகிறார் என்பதாலே தொடக்கம் முதலாக சுந்தருடைய வரலாறு. பறவையாரை மணந்து கொண்டால் பறவையை தந்து என ஆண்டான்றார். சங்கிலியை தந்தார் என்றால் சங்கிலியை தந்து ஆண்டான் சொல்கிறார். அப்போ திருமணத்தை சொல்லுகிறார், பொன்னை பெற்றதை சொல்லுகிறார், கண்ணை பெற்றதை சொல்லுகிறார், எல்லாவற்றுக்கும் நெல்லை பெற்றதை சொல்லுகிறார். எல்லாவற்றுக்கும் அவர் சார்ந்திருப்பதாலே சரியான சான்றாக அவரை தலைவராக வைத்து காப்பியத்தை செய்திருக்கிறார். அதற்கு முழுக்க முழுக்க சேக்கிழாருக்கு துணையாக இருந்தது ஒன்று கூட அது கற்பனை கிடையாது. அப்பா அதை அடிக்கடி சொல்லுவாங்க. சேக்கிழாரை பற்றி சொல்கிற பொழுது புலவர்களெல்லாம் கற்பனை செய்வார்கள், ஆனால் சேக்கிழாருடைய பெரிய புராணத்திலே கற்பனை கிடையாது, சிந்தனை என்று சொல்லணும். ஏனென்றால் ஏன் இங்கே வந்தார் என்பதற்கு என்ன சான்று என்றால் சேக்கிழார் குறிப்பாக சொல்லுகிறார், நந்தவனத்திலே சென்று பூப்பறிக்கப் போகிறார். நாள்தோறும் பூப்பறிக்கிறது தானே.
ஆனால் அன்றைக்கு கமலினி அனந்ததியை காணுகிறார் என்று நமக்கு தெரிந்த செய்தி தான். இது எங்கே சொல்லுகிறார் என்றால் கடைசியில் சொல்கிறார். இந்த தானினை முன்படைத்தான் என்ற அந்த பதிகத்தில் 6வது பாட்டு, அஞ்சினை ஒன்றி நின்று அலர்கொண்டு அடி சேர்வு அறியா வஞ்சனை என் மனமே வைகின்றார். பூக்களை பறித்து பெருமானுடைய திருவடிக்குத்தானே போடணும், அப்படி போட தெரியாத வஞ்சனையாக நான் இருந்தேன் என்று சொன்னால் எங்கே இருந்தார் அவர்? நாள்தோறும் பூ பறித்து கொண்டு வந்து பெருமானுக்கு அர்ச்சனை செய்வார், அவருக்கு கொடுப்பார். ஆனால் அன்றைக்கு ஏதோ ஒரு மாற்றம் காரணமாக பெருமானுடைய அருளாலே கமலினி அனந்ததியை பார்க்கிறார். மாதர்பால் மனம் போக்கினார், காதல் மாதரும் கருத்தில் கண்ணினார் என்று சொல்கிறார் சேக்கிழார். அதை எண்ணுகிறார். கடைசி நேரத்தில் வரிசையாக பாடுறார். வாழ்வை உகந்து நெஞ்சே மடவார் தங்கள் வல்வினைப்பட்டு ஆழ உகந்தேன்றார். ஆழ முகந்துன்னு இருக்கு பாட்டு. எனக்கு அண்மையில் வாங்கின ஒரு நம்ம பவானி தியாகராஜன் தான் புத்தகம், அதில் சரியாக போட்டிருக்காங்க. அப்பா எழுதுகிறாங்க, அது ஆழ முகந்து இருக்கக்கூடாது, அது ஆழ உகந்து என்று இருக்க வேண்டும் என்று எழுதுகிறாங்க. அந்த பாடம் தான் எடுத்திருக்காங்க. வாழ்வை உகந்த நெஞ்சே மடவார்தங்கள் வல்வினைப்பட்டு ஆழ உகந்த என்னை அது மாற்றி என்றார். எனவே மடவாரங்கள் பக்கம் நான் இருந்தேன், அதை மாற்றினான் என்றால் இதெல்லாம் அங்கே நந்தவனத்தில் நடந்த ஒரு விஷயம். அது மாற்றி அமரெல்லாம் சூழ எனக்கு மத்தையான அருள் புரிந்தான் என்று சொல்வது ஒரு அகச்சான்றாக இருப்பதை பார்க்கிறோம். நந்தவனத்திலே சிறந்த செய்தியை வேறு வகையாக நினைவாக 5 புலன்களையெல்லாம் அடக்கி நான் பூத்தூவி வழிபட்டிருக்க வேண்டும், அதை நான் மறந்தேன் அல்லவா என்று அஞ்சினை ஒன்றி நின்று அலர்கொண்டு அடி சேர்வு அறியா வஞ்சனை என் மனமே அதிலே வைகினான். இருந்தாலும் கூட குற்றம் புரிந்தாலும் குணமாக கொண்டிய மனத்திலே வைகினான் அல்லவா. வைகி வானநாடர் முன்னே துஞ்சுதல் மாற்றிவித்தான். தொண்டனேன் பரமல்லதொரு வெஞ்சின ஆணை தந்தான் நொடித்தான் மலை உத்தமனே என்று பாடுறார். இந்த பதிகம் முழுக்க முழுக்க வரலாற்று சான்று. தந்தையாருடைய விளக்கம் 7ஆம் திருமுறை. இந்த உன்னுரை அவங்க எழுதுகிறாங்க, இந்த பதிகம் பல வகையிலே சிறப்புடையது என்று எழுதுகிறாங்க. அவர் எல்லாம் சிறப்பு தான், நான் இந்த பதிகம் பல வகையிலே சிறப்புடையதுன்னு சொல்லி, முதலாவது சிறப்பு என்ன என்றால் தேவாரத்தினுடைய முடிவாக இருக்கிற இந்த பாட்டு என்ற பதிகம் என்று எழுதுகிறாங்க. தேவாரத்தின் முடிவு என்றால் என்ன அர்த்தம்? அதற்கு முன்னாலே 2 பேர் பதிகம் பாடியிருக்கிறாங்க. தேவாரம் ஞானசம்பந்தரும் நாவுக்கரசரும் பாடியதை 6 திருமுறைகளாக வகுத்திருக்கிறார்கள். 7ஆம் திருமுறையாக சுந்தரருடைய வருகின்றதல்லவா. 7ஆம் திருமுறையிலே நிறைவாக இருக்கிற பதிகம்தான் தானினை முன்படைத்தான் என்ற இந்த பதிகம். இது முடிவாக இருப்பதாலே தேவாரருடைய முடிவாக, எல்லாவற்றுக்கும் முடிவிருந்தது தான், தேவாரத்தினுடைய முடிவாக இந்த பதிகம் இருப்பதாலே ஒரு சிறந்த பதிகமாக இதை கொள்ள வேண்டும். ஏன்னா அடுத்த 8ஆம் திருமுறை திருவாசகமாக வருவதாலே தேவாரம் என்ற பகுதியிலே தொகுதியிலே எது கடைசி பதிகம் என்றால் தானின் முன்படைத்தான் என்பதுதான் என்று முதல்ல வரலாற்று சான்றாக வருகின்றதெல்லாம் எடுத்துக்காட்டி தேவாரத்தினுடைய முன்னுரையாக இருக்கிறது. அவருடைய வாழ்க்கை வரலாற்றை குறிப்பாக சொல்லியிருக்கிறார் என்பதையும் அவர்கள் எழுதுகிறார்கள். அந்த வகையிலே அப்புறம் நான் இப்போ சொன்ன அடியாருக்கு அடியானாக இருக்கின்ற ஒன்றையும் சொல்லி இதையெல்லாம் வெளிப்படுத்தியவர் நம்முடைய சுந்தர பெருமான் என்பதாலே இந்த பதிகம் சிறந்தது என்கிறார். அதில் நம்முடைய சிவதேவன் கொடுத்திருப்பது எனக்கு இந்த பாட்டு பொன்னுலகம் பெற்று பெறுதல் தொண்டனேன் என்று கண்டொழிந்தேன் என்ற ஒன்று. அதை பற்றியுள்ள ஒரே குறிப்பு, அதை சொல்வதற்கு முன்னாலே இதே பதிகத்தில் அந்த பாட்டிலேயே மண்ணுலகில் பிறந்து உண்மை வாழ்த்தும் வழியடியார் என்று ஒரு வார்த்தை சொல்கிறார். தன்னை வழியடியார் என்று தான் கொள்ளுகிறார் சுந்தர பெருமான். அதுக்கு என்ன காரணம் என்றால், அதற்கு இவருக்கு முன்னாலே 2 பேர் வாழ்ந்திருக்கிறார்கள். முதற்குறவர்களைப் போல, தலைமை புலவர்கள் போல ஞானசம்பந்த பெருமானும் நாவுக்கரசரும் வாழ்ந்திருக்கிறார்கள். அவருக்கு பின்னாலே பதிகம் பாட வருகிறார். பதிகம் பாட வருகின்ற பொழுது ஆட்கொண்ட பின்னாலே வெண்ணநல்லூர் பெருமான் காட்சி தருகிறான். உன்னை எப்படி பாடுவது என்று கேட்கிறார் சுந்தர பெருமான். பதிகம்தான் அவருக்கு துணையாக இருக்குது. சேக்கிழாருக்கு எது துணையாக இருக்குதுன்னு சொன்னால் சுந்தருடைய பதிகம்தான் துணையாக இருக்குது. எப்படி பாடுவது என்று கேட்பதற்கு என்ன சொல்கிறார் சேக்கிழார் என்றால், வேதியனாகி என்னை வழக்கினால் வெல்ல வந்த ஊதியம் அறியாதேனுக்கு உணர்வு தந்து உய்யக்கொண்ட கோதிலா அமுதே இன்று உன் குணப்பெரும் கடலை அதுவெல் சரி. அப்புறம் ஒரு சொல் போடுகிறார், நாயேன் நாயேன் யாதினை அறிந்து என் சொல்லி பாடுகேன்.
எப்படி பாவிகள்னு சொல்வதற்கு ஞானசம்பந்தருடைய பதிகத்தை எடுத்தார் சேக்கிழார், அதுபோல் சுந்தர பெருமான் நாயேன்னு சொல்கிறார்னா எங்கேயா சொல்லியிருக்கிறாரா என்றால் முதல் பதிகத்திலேயே சொல்லுகிறார். பித்தா பிரேசுடியிலே சொல்ல பொழுது நாயேன் பல நாளும் நினைப்பின்றி மனத்து உன்னை பேயாய் திருந்து வைத்தேன் என்று அவர் வாக்கிலே நாயேன்னு வருது. போதாத குறைக்கு இடையெல்லாம் சொல்கிறார். போதாத குறைக்கு போகிற பொழுது தானினை முன்படைத்தான் அந்த பாட்டிலேயே நானெனை பாடல் அந்தோ நாயனேனை பொருட்படுத்து என்று முதல் பதிகத்திலும் நாயேன்னு சொல்கிறார். இறுதிப்பதிகத்தில் நாயேன் என்று சொல்வதாலே நாயேன் யாதனை அறிந்து என் சொல்லி பாடுகேன் என்கிற பொழுது பித்தா என்று சொன்னாய் அல்லவா, பித்தானே பாடுன்றார். அதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச விஷயம். 7ஆம் திருமுறை உரையிலே தந்தையார் ஒரு குறிப்பு சொல்லுகிறார்கள். பித்தா என்ற சொல் பெருமான் அடியெடுத்து கொடுத்தது. அடுத்த வரி பிறைசூடி என்ற சொல் வருகிறது. பிறைசூடி என்ற சொல் யாருன்னா பித்தா பிறைசூடி என்று ஏற்கனவே ஞானசம்பந்த பெருமான் எருக்கத்தம்புலிவு பதியத்தில் பாடியிருக்கிறார். பெண்ணான் அழியாகும் இன்னொரு பெருமானே விகிருதா விடையேறி பெண்ணான் அழியாகும் பித்தா பிறைசூடி என்று பித்தா பிறைசூடி என்பதை முதற்குறவராக இருக்கிற ஞானசம்பந்தர் சொல்லியிருப்பதாலே அப்பா என்ன உரை எழுதுகிறாங்க, பித்தா என்று முன்னின்று உணர்த்தினான் பெருமான். நீ என்ன பாட வேண்டும்னு கேட்குற, எனதான் முன்பு என்னை பித்தன் என்றே மொழிந்தாய் அல்லவா, பித்தன்னு சொல்லு பாடு என்கிறார். எனவே பித்தா என்று ஆரம்பிக்கிறார். அடுத்து பிறைசூடின்னு வரணும் இல்லையா. ஞானசம்பந்தர் பாடினாருக்கு தெரிஞ்சிருக்குமோ தெரியாதோ, ஆனால் பெருமான் என்ன செய்கிறார், உள் நின்று உணர்த்துகிறான். பிறைசூடி என்று சொல்லி உள் நின்று உணர்த்துகிறான் என்று சொல்லி பித்தா பிறைசூடி என்ற பதிகத்தில் பெருமான் பொதுவாக சைவ சித்தாந்தம் என்னன்னு சொன்னால் உள் நின்று உணர்த்துவான், முன்னின்று உணர்த்துவான், குருவாக வந்து உணர்த்துவான் என்று தான் நாம் சொல்கிறோம். ஆனால் சுந்தர பெருமானுக்கு முன்னின்று உணர்த்தியிருக்கிறான், உள்நின்று உணர்த்தியிருக்கிறான் என்பதாலே பித்தா என்பது முன்னின்று உணர்த்தியது, உள்நின்று உணர்த்தியது இருக்கிறார் பிறைசூடி பெருமானே என்று தான் அவர் தொடங்குகிறார் என்றால் அந்த பதிகத்தில் பெருமானே என்பது தான் முதல் சொல். ஏன் அப்படி என்பதற்கு தான் விளக்கம் எழுதுகிறாங்க தந்தையார். முன்பே ஞானசம்பந்தரும் நாவுக்கரசரும் முதற்குறவர்களாக இருக்கிறார்கள் சைவத்திலே. நீ அவர்கள் பின்னாலே வந்ததாலே நீ வழியடியான், உன்னை வழியடியானாக நீ கொள்ள வேண்டும் என்ற கருத்தில் தான் பித்தா பிறைசூடி என்ற சொல்லை ஞானசம்பந்த பெருமான் சொன்ன அதே தொடரை பெருமான் உள்ளின்று உணர்த்தியிருக்கிறான் என்று தந்தையார் உரை எழுதுகிறாங்க. அந்த வகையில் அவர்தான் வழியடியார் என்று சொல்கிறோம். என்றால் ஆட்கொள்ளுகிற பொழுதே அற்புதப்பட ஆவணம் காட்டுகிற பொழுது என்ன வருது என்றால் யானும் என் மரபுளோரும் வழி அடிமை செய்தற்கு ஓலை இருமையால் எழுதி நேர்ந்தேன் இதற்கெவி என் எழுத்து என்று அந்த பழைய ஓலை என்ன வருது என்றால் நாங்கள் வழி அடிமை என்று வருவதாலே தன்னை வழியடியாராக கொள்ளுகிறார் சுந்தர பெருமான் என்று பார்க்கிறோம். அதனால் அவர் பாட்டில் பார்க்கலாம், சுந்தருடைய பாட்டில் நல்லிசை ஞானசம்பந்தனும் நாவினுக்கரையனும் சொல்லியவே சொல்லினார். நான் புதுசாக ஒன்றும் சொல்லலை, அவங்க என்ன பாடினாங்களோ அதைத்தான் நான் சொல்கிறேன். சொல்லியவே சொல்லி ஏத்துகப்பான் என்றால் புதிதாக பெருமானின் இடத்திலே ஒன்று விரும்பவில்லை. அவர்கள் பாடினார்கள் அல்லவா, அதே சொல்லை கூட நீ சொல் பரவாயில்லை என்று தான் செய்கிறார். அதனால்தான் நமச்சிவாயப் பதிகம் பாடுகிற பொழுது ஞானசம்பந்தரும் நாவுக்கரசரும் ஏறக்குறை உபதேசம் மாதிரி செய்திருக்கிறார். ஞானசம்பந்தருடைய 5 எழுத்து முனிவர்களுக்கு உபதேசம், நமச்சிவாயப் பதிகம் நமக்கெல்லாம் உபதேசமாக இருக்கிறது. சொற்றுணை வேதி என்பது உபதேசமாகத்தான், கற்றுணை பூட்டி ஓர் கடலை பாய்ச்சினாலும் நற்றுணையாவது என்ற உபதேசத்தை தான் செய்கிறார் அப்பர் பெருமான். ஆனால் சுந்தர பெருமான் அப்படி சொல்லலை. அவர் அப்படி சொல்லியிருக்கலாம், உபதேச முறையில் அந்த பதிகத்தை பாடியிருக்கலாம். ஏற்கனவே நமக்கு முன்னோர் இருக்கிறார்கள் அல்லவா, அவர்கள் தான் உபதேசமாக சொல்ல தகுந்தவர்கள் 5 எழுத்தை. நாம் அப்படி அல்ல, நாம் வழியடியார் அல்லவா என்றுதான் என்ன செய்கிறார், நற்றவா உன்னை நான் மறக்கினும் சொல்லும் நான் நமச்சிவாயவே. நீங்கள் சொன்னது போல நான் மறக்கிற பொழுது கூட சொல்லுகின்ற நான் நமச்சிவாய் என்று தான் சொல்வதாக சொல்கிறாரே தவிர நீங்கள் சொல்ல வேண்டும் என்று அவர் சொன்னதாக பதிகத்திலே அமையவில்லை என்று பார்க்கிறோம். ஆனால் பல இடங்கள் அவர் வழியடியாராக கொண்டதாலே நிறைவு பதிகமாக இதிலும் கூட மண்ணுலகில் பிறந்து உண்மை வாழ்த்தும் வழியடியார் பொன்னுலகம் பெறுதல் என்று பொன்னுலகம் என்ற ஒரு வார்த்தை சொல்லுகிறார். திருமுறைகளில் வானுலகம் என்று வரும், நெடுவான் உலகம் என்றும் வரும், தூய விண்ணுலகம் வரும், தூய விண் ஏறலாகும் தூய விண் என்றும் வரும். அந்த மாதிரி வருகின்ற இடங்கள் எல்லாம் விண்ணவர் உலகம் அல்ல, மற்ற உலகம் அல்ல. 7 உலகம் இருக்கிறது, அல்ல தேவலோகம் என்றா அது அல்ல. எது திருமுறையிலே உலகம் என்று சொன்னால், பொன்னுலகம் என்று சொன்னால் அது சிவலோகம்தானே தவிர வேறு உலகத்தை குறிக்கவில்லை. திருமுறைகளும் வேறுவற்றை குறிக்கவில்லை என்று நாம் தெரிந்து கொள்ளணும். சில இடங்களில் ஞானசம்பந்த பெருமான் பாடுகிறார், மூவுலகம் ஆளலாம்
உறுதியாக இருக்கலாம், தேவர்களுக்கு தலைவராக இருக்கலாம் என்று பாடுகிறார். ஏனென்றால் பதிகம் பாடுகின்றவர்களுக்கு சில நோக்கம் இருக்கலாம். எனவே உலகில் இன்பம் வேண்டலாம் அல்லது இதுபோல் அதிகாரங்கள் வேண்டலாம், அவர்களுக்கெல்லாம் கூட இந்த பதிகம் பயன் தரும். அதையெல்லாம் இல்லாமல் போகமும் இன்பமாக இருக்கின்றவனுக்கு பின்னாலே சிவபோகத்தை தருவதற்கும் கூட இந்த பதிகம் உதவும் என்ற முறையில்தான் ஞானசம்பந்தர் எல்லாம் அதுபோல் கடைக்காப்பிலே எல்லா பலனையும் பாடியிருக்கிறார். அதுபோல் இந்த பதிகம் பொன்னுலகம் செல்வதற்காக உள்ள பதிகம்னு பார்க்கிறோம். அந்த பொன்னுலகம் என்றால் நாம் சிவலோகம் என்று தான் அதை வைத்துக்கொள்ள வேண்டும். பொதுவாக சிதம்பரத்தில் பாடுகிற ஒரு பதிகம் சுந்தரருடைய பதிகம் இப்போ நமக்கு கிடைக்கல. சேக்கிழார் காலத்தில் அது கிடைத்திருக்கிறது. அதில் என்ன பாடுறார், சிதம்பரத்துக்கு சென்றவுடனே அப்பர் பெருமான் இங்கே தானே மனித பிறவியும் வேண்டுவதேனும் பாடினார். எனவே அதே முறையிலே பாடலாம் என்று தான் பாடியிருக்கிறார். அந்த பதிகம் நமக்கு கிடைக்கல. மனித பிறவி வேண்டாம் என்பதுதான் நம்முடைய கொள்கை. ஆனால் ஞானசம்பந்த பெருமான் சரி அப்பர் பெருமானும் தில்லை தரிசனம் செய்கிற பொழுது இப்படி ஒரு தரிசனம் நமக்கு கிடைக்குவது என்றால் மனித பிறவி சிறந்தது தான் என்று அவர் கொள்கிறார்னு பார்க்கிறோம். அதே வகையில் தான் சுந்தர பெருமான் அங்கே பாடியிருக்கிறார். அந்த பதிகமும் இப்போ நமக்கு கிடைக்கல. ஆனால் சேக்கிழார் அது விளக்கம் தருகிறார். தென்னிலா அமர்ந்த வேணியாய் உந்தன் திருநடம் கும்பிடப் பெற்று மண்ணிலே வந்த பிறவியே எனக்கு வாலிதாம் இன்பமாம். அவங்களாம் மனித பிறவின்னு பாட்டு போனாங்க. சுந்தர பெருமான் என்ன பாடியிருக்கிறார், அந்த சேக்கிழார் மூலமாக நமக்கு தெரிகிறது. மண்ணிலே வந்த பிறவியே எனக்கு வாலிதாம் இன்பம். வாலிதாம் இன்பம் என்றால் மண்ணுலகத்தில் இருக்கிற இன்பம் எல்லாம் புலன் இன்பம், அது தூய இன்பம் கிடையாது. ஆனால் உன்னை வணங்கி நான் வழிபட்டால் என்றால் இவர் எப்படி பெருமான் மங்கையோடு இருந்து யோகம் செய்தாரோ அதுபோல் இவரை இரு மங்கையோடு இருந்து யோகம் செய்தவர் என்று பார்க்கிறோம் ஞான சுந்தர பெருமான். அதனால் யோக நிலையில் இருந்து அந்த வாழ்க்கையை அனுபவித்ததாலே மண்ணிலே வந்த பிறவியே எனக்கு வாலிதாம் இன்பமாம். எப்படி உன்னுடைய திருவடி நிலையிலே இருக்கிற இன்பம் இருக்கிறதோ தூய்மையானது, அதுபோல் இந்த பிறவியிலே நான் தூய்மையான இன்பத்தை பெறலாம் என்று குறிப்பதாலே சைவம் என்ன சொல்லுகிறது, இறந்துதான் நீங்கள் அந்த இன்பத்தை பெற வேண்டும் இல்லை, சீவன் முத்தராக இங்கேயே இருந்தாலே மண்ணிலே இருந்தாலே இந்த பிறவியே வாலிதாம் இன்பமாம் என்று ஒரு புதிய கருத்தை நம்முடைய சுந்தர பெருமான் சொல்லியிருக்கிறார். அந்த பதிகம் நமக்கு கிடைக்கவில்லை என்றாலும் சேக்கிழார் அந்த பதிக விளக்கத்தை தந்திருப்பதாலே அந்த கருத்து முடிகின்றது என்று பார்க்கிறோம். இந்த பாட்டில் இன்னொரு சிறப்பு சொல்லுவாங்க, களையா உடலோடு சேரமானும் பெருமான் நம்ம சுந்தரரும் சென்றார்கள் என்பது நமக்கு தெரியும். இதை எல்லாரும் கேட்குறாங்க, எப்படி சார் களையா உடம்போடு போகலாமா என்று ஒரு வார்த்தை கேட்குறாங்க. அது ஏன் கேட்குறாங்கன்னா, நாம் என்ன சொல்கிறோம், இப்போ வைஷ்ணவமாக இருந்தால் பரவாயில்ல, வைஷ்ணவத்தில் முத்தி நிலையிலே கூட நமக்கு அவர்களுக்கு உடம்பு உண்டு என்கிறார்கள். தூள உடம்பு அல்ல, ஒளி உடம்பு உண்டு என்று வைஷ்ணவத்தில் அவங்க அதை கொள்கிறார்கள். ஏன்னா அவங்க அதுக்கு பதில் சொல்லிடலாம். நான் சைவத்தில் எந்த உடம்பும் கூடாது என்று சைவத்தில் இருக்கட்டும். திருக்குறளில் என்ன சொல்கிறார், மற்றும் தொடர்பாடு எவன்கோலோ பிறப்பெருக்கல் உற்றார்க்கு உடம்பு மிகை என்று சொல்கிறார். அந்த உடம்பு மிகை என்று சொன்னால் நமக்கு 5 வகையான உடம்பு இருக்கிறது அல்லவா. காரண உடம்பிலிருந்து நமக்கு தூள உடம்புல 5 இருக்கு இல்லையா. எந்த உடம்பும் உங்களுக்கு தடைதான். பெருமானை அடைய வேண்டும் என்று சொன்னால் உங்களுக்கு தடை என்று நாம் சொல்கிறோம். அப்படி சொல்லுகின்ற சாத்திரவர்களை சொல்லிவிட்டு சுந்தரை பார்த்தால் அவர் களையா உடலோடு சென்றார் என்றால் அது எப்படி பொருந்தும் என்று சாமானிய மக்கள் குழம்புகிறார்கள். அதுக்கு வேறு ஒன்றில் சாத்திரங்கள் தான் நமக்கு பதில் சொல்ல வேண்டும். நமக்கு தெரியும், பூதங்களில் நிலம் நீர் தீ காற்று ஆகாயம் என்ற 5 பூதங்கள் தான் நமக்கு துணையாக இருக்கின்றது. பல வகையில் நமக்கு சகலராக இருக்கிற நமக்கெல்லாம் துணையாக இருக்கிறது. அதில் பிருத்திவி தத்துவம் இருக்கு இல்லையா, மாபாடியத்தில் புடவி தத்துவம் என்று எழுதுகிறார். நிலம் ஒரு தத்துவம். நமக்கு நாம் பார்க்கிற நிலம் இருக்கு இல்லையா, இது ஒரு வகை. நாம் பார்க்கிற வகையில் நிலம் இருக்கிறது. நமக்கு கண்ணுக்கு எட்டாத தூரத்திலும் கூட பல நிலம் நமக்கு நிலப்பரப்பு இருக்குதுன்னு நம்ம பார்க்குறோம். அதுக்கு மேற்பட்டு சாத்திரத்துக்கு வந்தீங்கன்னா நிலம் பிருத்திவி தத்துவம் என்று சொன்னால் ஆழம் அகலம் நீளம் 3 சொல்கிறார். கனபரிமாணம் போல ஆழம் நீளம் அகலம் 3 சொல்கிறார். எவ்வளோ தூரத்திற்கு என்றால் 100 கோடி யோசனை ஒன்று பார்த்திங்கன்னா 100 கோடி யோசனை அளவு பிருத்திவி தத்துவம் ஆழ அகலமாக நீளமாக இருக்கிறது என்று சொல்வதாலே இப்போ என்ன சொல்லணும், பிருத்திவி தத்துவம் என்றால் இந்த நிலத்தை விட்டு போவதால் மட்டுமல்ல. இந்த நிலத்தை விட்டு மேலே போனோம்னா இப்போ ஃப்ளைட்டில் கூட போகிறோம், நம்ம நிலத்தை விட்டுட்டோம்னா விடலை, நிலத்துக்குள்ளே அடங்கி தான் இருக்கிறோம். அதுபோல் அந்த 100 கோடி யோசனை வரையில், அந்த அளவு வரையில்
கலையா உடலோடு பெருமான் சென்றிருக்கிறார், சுந்தர பெருமான் சென்றிருக்கிறார். இப்போ நமக்கு அப்படி அல்ல, நமக்கெல்லாம் தகுதி இல்லாததுனால இந்த தூள உடம்பு இங்கே வீழ்ந்துடுது. ஆனால் அருளாளர்களுடைய உடம்பு அல்லவா, அருள் திருமேனி போல் அல்லவா அவர்களுக்கெல்லாம். எனவே அது பிருத்திவி தத்துவம் வரையில் எங்களுக்கு 100 கோடி யோசனை என்றால் அது வரையில் போயிருக்கிறது என்பதைத்தான் குறிப்பாக நம்மை போன்ற உடம்பு வீழ்ந்து செல்லவில்லை. கலையா உடலோடு அவர் மட்டுமல்ல, அவருக்கு தோழராக யோகத்திலே வல்லவராக இருந்த சேரமான் பெருமாளும் செல்லுகிறார் என்பதை கலையா உடலோடு என்று சொல்கிறார். அதற்கு என்ன சான்று என்றால் இங்கே சொல்கிறது தான் முதல் பாட்டே நமக்கு ஒரு ஊன் உயிர் வேறு செய்தான் நொடித்தான் மலை உத்தமனே இல்லையா. ஊன் உயிர் வேறு செய்தான் என்பதில் பொதுவாக என்ன நினைக்கிறாங்க, ஊன் வேறு உயிர் வேறாக பகுத்தான் என்று தான் பொருள் சொல்லுகிறார்கள். இந்த பதிகத்துக்கு அப்படி பொருள் சொல்லக்கூடாது. நமக்கெல்லாம் ஊன் வேறு தான் உயிர் வேறு தான். ஆனால் அங்கே என்ன சொல்கிறார், ஊன் எடுக்கிறார், ஊனோடு போகிறார் இல்லையா, உடலோடு தான் போகிறார். ஊனோடு நான் போகிறேன், நிலவுலகத்திலே நான் ஆட்கொள்வதற்கு முன்னாலே இருந்த உயிர் என்பது வேறு, அது பெத்த நிலை. ஆனால் பெருமான் ஆட்கொண்ட பின்னாலே முத்தி நிலை அல்லவா. எனவே ஊனிலே இருக்கின்ற உயிர் வேறு செய்தான், அடுத்தான் எடுக்கணும். ஊன் வேறு உயிர் வேறுன்னு பிரிக்கக்கூடாது, அப்படி பொருள் சொல்லக்கூடாது. ஊன் அந்த ஊனிலே இருக்கின்ற இந்த உயிர், அந்த உயிரை வேறு செய்தான் என்றால் பெத்த நிலையிலே நான் கட்டு நிலையிலே இருந்து நான் பசுத்துவமாக இருந்தேன். இப்பொழுது பெருமானுடைய அருளாலே அந்த உயிர் வேறுபடுகிறது, சிவத்துவமாக நான் போகிறேன். ஆனால் உடம்பு அங்கே தான் இருக்கிறது, ஆனால் அந்த உயிர் மாற்றம் பெற்றிருக்கிறது என்று ஊன் கமா போட்டுவிட்டு உயிர் வேறு செய்தான் முடித்தான் மலை உத்தமனே என்று சொல்ல வேண்டும் என்று தான் அதற்கு அந்த பதிகத்துக்கு ஆழமான பொருள் சொல்கிறார்கள். அரை மணி நேரம் தான் எனக்கு கொடுத்துருக்கீங்க, ஒன்று மட்டும் நான் சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த பதிகத்தை படிக்கிற பொழுது ஒன்று சொல்ல நேரம் இல்லை. திருமந்திரத்தில் அஷ்டாங்க யோகம், அஷ்டாங்க யோகத்தை சொல்லிவிட்டு அஷ்டாங்க யோக பேரு என்று ஒன்று சொல்கிறார். அஷ்டாங்க யோக பேரு என்று சொல்கிற அதில் வருகின்ற சில பாட்டு நான் நேர்மலத்தில் படிச்சுடுறேன். அதை படித்து கொண்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படியே பாடியிருக்கிறார். இங்கே எப்படி இருக்கிறதோ திருமந்திரத்தில் அதே போல் நம்முடைய சுந்தர பெருமான் இந்த பதிகத்தில் பாடியிருக்கிறார் என்று பார்க்கிறோம். பதிகம் உங்களுக்கு தெரியும். திருமந்திரத்தில் என்ன சொல்லுகிறார் நான் சொன்னேன்னா அந்த பாட்டை நீங்கள் இணைத்து கொள்ளலாம் நான் நினைக்கிறேன். அதற்கு முன்னால் யோகத்திலே எல்லா சித்திகளும் பெறலாம் என்பது இருக்கிறது. திருமந்திரத்தில் இருக்கிற அவர் என்ன செய்கிறார், யோகத்தினாலே வருகின்ற அஷ்டமா சித்திகள் எல்லாம் நமக்கு பொருள் அல்ல, சைவலுக்கு பொருள் அல்ல. எப்படி ஞானசம்பந்த பெருமான் முத்தி தருவது நீருன்னு சொல்லிட்டு அப்புறம் தான் சித்தி தருவது நீர் சொல்கிறார். அதே போல் நம்முடைய திருமூலரும் யோகத்தினுடைய முடிவு என்ன என்றால் பெருமானுடைய திருவடியை அடைகின்ற அந்த நோக்கம்தானே தவிர ஞானிகள் அதை விரும்புவது கிடையாது என்றுதான் யோகத்தை அதிகமாக திருமுறைகளும் சொல்லலை, ஆகமசாரமாக இருப்பதாலே திருமந்திரத்தில் அவர் சொல்ல வேண்டி இருக்கின்றது. நமக்கு சொல்லியிருக்கு, 3ஆம் தந்திரத்தில் சொல்லியிருக்கிறார். பிராசார யோகம் என்று நம்முடைய ஆதீனத்தினுடைய பிராசார யோகத்தையும் அவர் சொல்லியிருக்கிறான்னு பார்க்குறோம். அந்த முடிவு என்ன, அப்படி யோகத்திலே முடிந்து ஞானத்துக்கு போகிற பொழுது என்ன முடிவு என்றால் சேக்கிழார் தொடங்குகிற பொழுதே பெரிய புராணத்தை தொடங்குகிற பொழுது சொல்லியிருப்பார், புராண மரபுகளை பின்பற்றுகிறார். புராணத்திற்கு 5 லட்சணம் பஞ்சலட்சணம்னு சொல்லுவாங்க. அதில் முதலாவது சூத முனிவர் மற்ற முனிவர்களுக்கெல்லாம் நைமிசாரண்ய ஆசிரமத்தில் இருந்து கொண்டு புராணத்தை விளக்குகிறார் என்று தான் எல்லா புராணம் அப்படி ஆரம்பிக்கும். நைமிசாரண்யத்தில் இருந்து கொண்டு சூதமுனி விளக்கிறார் என்று வரும். இது புராண மரபு. சேக்கிழார் தான் நாம் காப்பியன்னு சொன்னாலும் சேக்கிழார் புராணம் தான் சொல்கிறார், திருத்தொண்டர் புராணம் என்று தான் அவர் சொல்கிறார். எனவே புராண மரபை பின்பற்ற வேண்டும் என்று எண்ணுகிறார். ஆனால் வேத நெறிகளே நைமிசாரண்யத்தில் இருந்து கொண்டு சூதமுனிவர் சொல்லுகிறார் என்று அந்த நெறியை மாற்றி புராண மரம் விடக்கூடாது. அதுக்காக என்ன செய்கிறார், முதல் காட்சியிலேயே ஒரு பெரிய ஒளி தோன்றுகிறது தென் திசையிலிருந்து. முனிவராக இருக்கிற உபமன்யு முனிவர் அங்கே பல முனிவர்களுக்கெல்லாம் உபதேசம் செய்து கொண்டிருக்கிறார். அந்த ஒளியை பார்த்தவுடனே கைகூப்பி எழுகிறார், திசை நோக்கி எழுந்து போகிறார். எழுந்து போன உடனே அந்த முனிவர்கள்லாம் பார்த்து ஆச்சரியப்படுறாங்க. பெருமானை தவிர வேறு யாரையும் வணங்க மாட்டீங்களே, தலை நோக்கி வணங்க மாட்டீங்களே, சம்புவின் அடி தாமரை போதுகளால் எம்பிரான் இறஞ்சாய் இது என்ன ஏன் யாரை வணங்குறீங்க என்று அந்த முனிவர்கள் கேட்கிறாங்க. அப்போ அவர் சொல்லுகிறார், வருகின்றவர் யார் என்றால் நாவலூர்ப்புகள் வன்கொண்டன் வருகிறார், அவரை நான் வணங்க வேண்டும் அல்லவா, எந்த யார் அருளால் அங்கே சென்று நிலவுலகத்தில் சென்று வருகிறார், அவரை நான் வணங்க வேண்டியவர் என்று ஆரம்பிக்கிற பொழுதே அடியாரை வணங்க வேண்டும் என்ற அந்த குறிப்புத்தான் பெரிய புராணம் முழுமை இருப்பதாலே உபமன்யு முனிவராக இருக்கின்ற அந்த முனிவரே சுந்தர பெருமானை வணங்குகிறார் என்று தொடங்குகிறார் என்று பார்க்கிறோம். நம்முடைய சிவபிரகாசர் 4 மணி மாலைகளை ரொம்ப அழகாக ஒன்று சொல்கிறார். பெருமானை பார்த்து சுந்தரை பார்த்தம் பாடுறார்.
பெருமானுக்கு 2 பேர் தோழர்களாம். முதல் தோழர் யார் என்றால் அழகேசன் என்று சொல்லுகின்ற குபேரன். அடுத்த தோழர் யாருன்னா உடனே அவருக்கு கிடைக்கலையா. பணம் உள்ள குபேரன் அவருக்கு உடனே தோழமையாக கிடைச்சி போச்சு. ஆனால் அடுத்து யாரை தோழமை வைக்கலாம் என்று பார்த்து அவர் யோசிக்கிறார். சிவபிரகாசர் பாடுகிறார், அறிந்து செல்வம் உடையானாம் அழகிப்பதியான் தோழமை கொண்டார். நிறைய செல்வம் உடையவன் குபேரன். எனவே செல்வம் நமக்கு தேவையல்லவா, அடியாள் கேட்பாங்க இல்லையா, அந்த கேட்பதற்காக குபேரனிடத்தில் கொடுத்து அடியாளுக்கு உதவ வேண்டும் என்பதற்காக அந்த குபேரனை தோழமையாக கொண்டார். அடுத்து சொல்கிறார், உரண்ட கல்வி உடையானும் ஒருவன் வேண்டும். கல்வி உடை உன்னைப் போல நம்மைப் போலவே கல்வி உடையானும் ஒருவன் வேண்டும் என இருந்துன்றார். உரண்ட கல்வி உடையானும் வேண்டும் என இருந்தார் என்றால் 8ஆம் நூற்றாண்டுகளில் காத்து கொண்டு தான் தெரியுது இல்லையா. அவருக்கு சரியான தோழமை கல்வி தோழமை யார் என்றால் கிடைக்கல. 8ஆம் நூற்றாண்டில் சுந்தர பெருமான் வருகிறார் அல்லவா, எனவே அவரைத்தான் தோழமையாக கொள்ள வேண்டும் என்று திருவாரூரில் உன்னை தோழமையாக கொண்டோம் என்று சொல்கிறார். உரண்ட கல்வி உடையானும் ஒருவன் வேண்டும் என இருந்துன்னு சொல்லிட்டு ஒரு வரி சொல்கிறார். துறந்த முனிவர் தொழும் பறவை துணைவா என்று ஒரு வரி சொல்கிறார். நீ எப்படிப்பட்டவன் என்றால் பறவைக்கு நீ துணைவன், பறவை என்றால் சங்கிலியாருக்கு நீ துணைவன், இல்லற வாழ்க்கையில் இருந்தவன் அல்லவா நீ. ஆனால் உன்னை யார் வணங்குகிறார்கள் என்றால் துறந்த முனிவர்கள் எல்லாம் வணங்குகிறார்கள் என்றால் முக்கியமாக உபமன்யு முனிவர் போன்றவர்கள் எல்லாம் கைலாயத்திலே உன்னை வணங்குகிறார்கள் அல்லவா. எனவே துறந்த முனிவர் தொழும் பறவை துணைவா என்று சிறப்பிக்கிறார் என்று பார்க்கிறோம். அதுபோல் இங்கே திருமந்திரத்திலையும் வருகின்றவர்களெல்லாம் பல முனிவர்களெல்லாம் அவரை வரவேற்கிறார்கள்னு சொல்கிறார். அந்த பாட்டை மட்டும் படித்து நான் நிறைவு செய்கிறேன். முதலாவது பற்றி திருமூலருடைய பாட்டு. பற்றி பதித்து பரத்து அன்பு வைத்து பரன்புகழ் கற்றிருந்து ஆங்கே கருதும் அவர்கட்கும் முற்று எழுந்து ஆங்கே முனிவர் எதிர்வர. யோக முடிவிலே கைலாயத்துக்கு போனால் ஞானிகளுக்கு யார் வருகிறார்கள் என்றால் முற்று எழுந்து அங்கே முனிவர் எதிர்வர தெற்றும் சிவபதம் சேரடும் ஆமே. முனிவரெல்லாம் வரும்படியாக செய்யலாம். அடுத்து செம்பன் சிவகரி சென்று எய்தும் காலத்து, முத்தி காலத்துக்கு போகிற பொழுது கும்பத்து அமரர் குழாம், இங்கே சொல்கிறாரு அமரர் குழாம் எல்லாம் பாடுறாரு இல்லையா, அமரர் குழாம் வந்து எதிர்கொள்ள எம்பொன் தலைவன் இவனாம் எம்பொன் இவனாம் என் தலைவன் இவனாம் எனச் சொல்ல இன்பக்கலவி இருக்கலுமாக என்றார். அப்புறம் சேரொரு காலம் திசை நின்ற தேவர்கள் ஆர் இவன் என்ன, யார் இவன் பாட்டு வருது இங்கே வருது என்ன, மந்திர மாமுனிவர் ஆர் என்று சொல்ல எம்பெருமான் நந்தமர் ஊரன் என்றான் சொல்கிறார் இல்லையா. சேரொரு காலம் திசை நின்ற தேவர்கள் ஆர் இவன் என்ன, அரணாம் இவனும் கூட சிவபெருமான் தான், அரணாம் இவன் என்ன, ஏரொரு தேவர்கள் எல்லாம் எதிர்கொள்ள காரொரு கண்டன் மெய்கண்டவாறே. இந்திரன் மால்பிரமன் எழிலார்மிக தேவரெல்லாம் வந்து எதிர்கொள்ள என்னை மத்த யானை அருள் புரிந்தான், மந்திர மாமுனிவர் இவன் ஆர் என்று சொல்ல எனக்கு நந்தமர் ஊரன் என்றான் என்று அவர் சொல்ல பதிகம் பார்க்கிறோம். எல்லா இடத்திலையும் திருமந்திரத்தில் என்ன சொல்லியிருக்கிறார்களோ யோக நிலையை இருந்து ஞான நிலைக்கு போகின்றவர்கள் முத்திக்கு போகிற பொழுது கைலாயத்திற்கு போகிற பொழுது அமரர்கள் வருகிறார். இவரை சொல்கிறார் இல்லையா, வரமலி வாணன் வந்தான் வந்து வழி சொன்னான் எனக்கு ஆழி கடலறையா அஞ்ச எப்பருக்கு அறிவிக்க வேண்டும் என்றெல்லாம் வருண பகவானுக்கு ஆணையிடுகிறார் சுந்தர். கடல் அழகன் வந்து எதிர்கொள்கிறான்னு பார்க்கிறோம். வாணன் என்ற சிவகணத்திலே ஒரு வாணன் என்று வருகிறான் என்றெல்லாம் பார்க்கிறோம். இவையெல்லாம் திருமந்திரத்திலே யோக நிலையில் உள்ளவர்கள் ஞான நிலை பெற்று கைலாயத்துக்கு செல்கின்ற ஒரு நடக்கின்ற நிகழ்ச்சிகள். திருமந்திரம் 5ஆம் நூற்றாண்டு, ஆனால் 8ஆம் நூற்றாண்டிலே அந்த வரலாறு நிகழ்ந்திருக்கிறது. சுந்தர பெருமான் வாழ்க்கையிலே நிறைவாக நடந்திருப்பதால் தான் அந்த நுடித்தான் மலை உத்தமன் என்ற அந்த பதிகம் நிறைவான பதிகமாக ஒன்று சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். எத்தனையோ பதிகங்களை நம்முடைய 25வது மகா சன்னிதானம் கைலை குருவின் அவர்கள் விருப்பத்தோடு ஓதுவார்கள். அவளுக்கு ரொம்ப மிகவும் பிடித்தமான எது என்று சொன்னால் தானெனி உன்படைத்தான் என்ற அந்த பதிகம் தான் அவளுக்கு நிறைய பிடிக்கும். ஓதுவாமூர்த்திகள்லாம் நாள்தோறும் கடைசியில் அந்த பாட்டை பாடித்தான் விடைபெற்று கொண்டு வருவார்கள். அப்படிப்பட்ட தர்மயாதின மரபை நான் நினைவு கொண்டு தானெனி முன்படைத்தான் என்ற அந்த அருமையான பதிகத்திலிருந்து பொன்னுலகம் பெறுதல் தொண்டனேன் என்று கண்டு ஒழிந்தேன் என்ற அந்த தலைப்பிலே என்னை பேசும்படியாக பணித்த என்னுடைய அன்பிற்கனிய சிவதீபன் அவர்களுக்கும் இருந்து கேட்டு பெருமக்களை அவங்களுக்கெல்லாம் இந்த நேரத்தில் நன்றி கூடி மகா சன்னிதானத்தின் திருவடிக்கமங்களை நான் மீண்டும் வணங்கி நிறைவு செய்கின்றேன். வணக்கம். சித்தியாரிலே உருவ சிவசமவாதியை மறுக்கும் பொழுது பாஞ்சராத்திரிகளை திப்பியம் சரீரம் கொண்டு அவர்கள் பொன்னுலகம் எய்துவார்கள் என்ற கருத்தை எல்லாம்
ஐயா அவ்வளவு நுட்பமான கருத்துக்களை அத்தனையும் எடுத்து நமக்கு பெரிய புராணத்திலே அது அதே போல் இருக்கிறதே என்ற ஆசங்கை நிகழாதவாறு நமக்கு வைத்து பொருத்தி காட்டியிருக்கிறார்கள். அப்படி சாத்திர நுட்பங்களை எல்லாம் நமக்கு திருமுறையிலே தந்திருக்கக்கூடிய ஐயாவை தொடர்ந்து திருமுறையிலே சொல்ல இருக்கிறார். மிக அருமையாக இந்த ஒரு அமைப்பை ஆசிரியர் பெரிய புராண வகுப்பாசிரியர் அவர்கள் திட்டமிட்டிருக்கிறார்கள். இந்த பெரிய புராணத்தினுடைய வகுப்பினுடைய நிறைவு வகுப்பு விழா இது. அதில் சேரமானும் உடன் நம்பி ஆரூர பெருந்தகையும் அந்த வெள்ளானை சருக்கத்திலே கைலை ஏகுவதை சொல்லக்கூடிய செய்திகளில் சேரமான் பெருமானை சொல்லுவதற்கு திருவீதி போந்த உலா என்ற தலைப்பை ஐயா அவர்களுக்கும் பிரபாகரமூர்த்தி ஐயா அவர்களுக்கும், நம்பி ஆரூர பெருமான் பொன்னுலகம் பெறுதல் என்ற அவருடைய வாக்கை எடுத்து பாலராவயன் ஐயா அவர்களுக்கும் தந்து இந்த புராணத்தை முற்றுமாக அந்த திருவருளே குருவருளாக வந்து முடித்து வைக்க வேண்டும் என்று என்றும் இன்பம் பெருகும் இயல்பினால் என்ற அந்த அமைப்பிலே குருமணிகளுக்குமாக அளித்து ஒரு அருமையான அமைப்பை நமக்கு தந்திருக்கிறார்கள். அப்படி தொடர்ந்து சேரமான் பெருமானுடைய அந்த காட்சிகளை காட்டுவதற்கு திருமுறை களஞ்சியம் கே. பிரபாகரமூர்த்தி ஐயா அவர்களை அன்போடு அழைக்கிறோம்.